வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் சினிமாவையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கோலிவுட்டோட வசூல் மன்னன் தளபதி விஜய் நடிப்புல உருவாகி இருக்கிற ஜனநாயகன் படத்தோட தணிக்கை விவகாரம் இப்போ ஒரு பெரிய சட்ட போராட்டமா மாறி இருக்கு. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல சுமார் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ரொம்பவே பிரம்மாண்டமா இந்த படம் தயாராகி இருக்கு. இந்த படத்துல தளபதி விஜய்க்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரேமலு புகழ் மமிதா பைஜுவும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இது விஜயோட அரசியல் என்ட்ரிக்கு முன்னாடி வர்ற படங்கிறதுனால எதிர்பார்ப்பு விண்ண தொட்டுச்சு. ஆனா இப்போ ரிலீஸ் நெருங்குற நேரத்துல சென்சார் போர்டு கொடுத்திருக்கிற கொடைச்சல் தான் படக்குழுவை ரொம்பவே கவலைப்பட வச்சிருக்கு. பொதுவாகவே விஜய் படங்களுக்கு சென்சார் பிரச்சனை வர்றது புதுசு கிடையாது. ஆனா இந்த முறை ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்கிற சிக்கல் ரொம்பவே சீரியஸானது. ஏன்னா இது வெறும் சீன் கட் பண்ற பிரச்சனை மட்டும் இல்ல, படத்தோட ரிலீஸையே தள்ளி போட வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா உருவெடுத்திருக்கு. இந்த பிரச்சனையோட ஆணி வேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஜனவரி 5ஆம் தேதி சென்சார் போர்டு மெம்பர்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்ன சில விஷயங்கள் தான் இப்போ கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. ஜனவரி 5ஆம் தேதி படத்தை பார்த்த தணிக்கை வாரியம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்கவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, படத்துல இருக்கிற சில காட்சிகள் சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனால நாங்க இதை ரிவிஷன் கமிட்டி, அதாவது மறு ஆய்வு குழுவுக்கு தான் அனுப்புவோம்னு சொன்னாங்க. ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கிற தயாரிப்பாளருக்கு இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ரிவிஷன் கமிட்டிக்கு போனா அங்க எப்போ படம் பார்ப்பாங்க, எப்போ ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதனால ரிலீஸ் தேதி தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச தனி நீதிபதி 2 தரப்பு வாதங்களையும் கேட்டாரு. அப்போ நீதிபதி என்ன சொன்னார்னா, தணிக்கை வாரியம் இப்படி காலதாமதம் பண்றது நியாயம் இல்லைன்னு சொல்லி வாரியத்தோட உத்தரவை ரத்து செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம படத்துக்கு UA சான்றிதழ் கொடுக்கணும்னு அதிரடியா ஒரு உத்தரவை போட்டாரு. இது தளபதி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாட்டத்தை கொடுத்துச்சு. ஆனா தணிக்கை வாரியம் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அவங்க உடனே அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த மேல்முறையீடு வழக்கு தான் இன்னைக்கு, அதாவது 2026 ஜனவரி 20ஆம் தேதி விசாரணைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு கோர்ட்ல தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் இவங்க 2 பேரும் முன்னாடி விசாரணை நடக்கும்போது தணிக்கை வாரியம் தரப்புல ரொம்பவே வலுவான வாதங்களை முன்வச்சாங்க. அவங்க முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா, தனி நீதிபதி எங்களுக்கு போதுமான கால அவகாசம் கொடுக்கல, ஒரே நாள்ல எப்படி இப்படி ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம சென்சார் போர்டு ரூல்ஸ் படி ஒரு படம் 72 நிமிஷத்துக்கு மேல நீளமா இருந்தா அதுல இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் தணிக்கை வாரியத்துக்கு தான் இருக்குன்னு ஒரு சட்ட விதியை காட்டினாங்க. இதை கேட்ட நீதிபதிகள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் வெளியே வந்துச்சு. அதாவது படத்துல சுமார் 14 காட்சிகளை நீக்கணும்னு சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்க. ஆனா படக்குழு அந்த 14 காட்சிகளும் படத்தோட உயிர் நாடி அதை நீக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் பிரச்சனை இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்கு. தணிக்கை வாரியம் தரப்பு வழக்கறிஞர் பேசும்போது, படம் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவான படங்கிறதுக்காக நாங்க எங்க ரூல்ஸை தளர்த்த முடியாது, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான்னு ரொம்ப ஆணித்தரமா பேசிட்டாங்க. இதை கேட்ட நீதிபதிகள், சரி மண்டல தணிக்கை வாரியத்துல இந்த படத்தை நேர்ல பார்த்தது யாரு, மண்டல அதிகாரி இந்த படத்தை பார்த்தாரா, அவருக்கு படம் பார்க்க அதிகாரம் இருக்கான்னு கேள்விகளை அடுக்குனாங்க. அதுக்கு தணிக்கை வாரியம், மண்டல அதிகாரி பார்க்கல, அதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் பார்த்தாங்கன்னு பதில் சொன்னாங்க. இப்போ நிலைமை என்னன்னா, மதிய உணவு இடைவேளைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த விசாரணை தொடரப்போகுது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஜனநாயகன் படத்தோட தலையெழுத்து தெரிஞ்சிடும். ஒருவேளை தீர்ப்பு படக்குழுவுக்கு சாதகமா வந்தா படம் சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகும். இல்லனா மறு ஆய்வு குழுவுக்கு போனா படம் ரிலீஸ்ல பெரிய சிக்கல் ஏற்படும். தளபதி ரசிகர்கள் இப்ப சோஷியல் மீடியால ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவா ஏகப்பட்ட ஹேஷ்டேக்குகளை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 14 காட்சிகள் என்னவா இருக்கும்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. ஒருவேளை அது அரசியல்ல இருக்கிற சில தில்லுமுள்ளுகளை தோலுரிச்சு காட்டுற காட்சிகளா இருக்குமோன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா விஜய் சாரோட படங்கள்ல எப்பவுமே ஒரு சமூக கருத்து இருக்கும். அது சில நேரங்கள்ல ஆட்சியாளர்களுக்கு பிடிக்காம போறதும் வழக்கம்தான். ஆனா இந்த முறை சட்ட ரீதியா இத போராடி ஜெயிக்க முடியுமா
முடியுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சென்சார் போர்டு ஒரு பெரிய படத்துக்கு இப்படி முட்டுக்கட்ட போடுறது சரியா, இல்ல அந்த 14 காட்சிகளை வெட்டிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாமா? தளபதி விஜயோட இந்த படம் எல்லா தடைகளையும் தாண்டி தியேட்டருக்கு வரும்னு நீங்க நம்புறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வழக்கோட அடுத்த அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.